பாரதி ராஜாவின் மகன் மனோஜின் உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் தள்ளியிருக்கின்றது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரையுலகத்தினர் நீலாங்கரைக்கு வந்திருக்கின்றனர். பலரும் சமூக வலைதளங்கள் மூலம் தங்களது இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் மனோஜின் உடலை பார்த்து பாரதி ராஜா கதறி அழுத காட்சிகளை பார்க்கையில் நெஞ்சை கணக்க வைக்கிறது என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றார்கள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் தாஜ்மஹால் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் சரியாக போகவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த எந்த ஒரு படமும் சொல்லிக்கொள்ளும்படியாக வெற்றியை பெற்றுத் தரவில்லை. எப்படியாவது திரைத்துறையில் வென்றுவிட வேண்டும் என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார் அவர். பாரதி ராஜாவும் அதற்கான பல முயற்சிகளில் இறங்கினாலும் அது எதுவும் கை கொடுக்கவில்லை என்பதுதான் சோகமான உண்மை. மனோஜை பொறுத்தவரை அவருக்கு நடிகராக வேண்டும் என்கின்ற ஆசை இருந்ததில்லை. அதனை அவரே ஒரு மேடையில் பகிர்ந்திருக்கின்றார். ஆனால் தன்னால் தான் நடிகராக முடியவில்லை, தன்னுடைய மகனாவது நடிகராக வென்றுவிட வேண்டும் என்கின்ற சின்ன விருப்பம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் மனோஜை ஒரு நடிகராக வெல்ல வைக்க ஏகப்பட்ட விஷயங்களை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது தந்தை போலவே தானும் ஒரு இயக்குனராக வெல்ல வேண்டும் என்பதுதான் மனோஜின் தீராத ஆவல். அதற்காக பாரதி ராஜா மணிரத்னம், சங்கர் ஆகியோரிடமும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றினார். முதலில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் 2வது பாகத்தை இயக்கும் வேலைகளில் இறங்கினார். ஆனால் அது சரியாக வரவில்லை. அதனைத் தொடர்ந்து சுசீந்திரன் எழுதிய கதையை மார்கழி திங்கள் என்கின்ற பெயரில் படமாக இயக்கினார். அதில் புதுமுகங்கள் மற்றும் பாரதி ராஜா நடித்தார்கள். ஆனால் படம் சரியாக போகவில்லை. இதற்கிடையே சினிமாவில் தன்னை தக்க வைத்திருக்கின்றார். இதற்கிடையே சினிமாவில் தன்னை தக்க வைப்பதற்காக மிகப்பெரிய போராடி இருக்கின்றார் மனோஜ். அதன் பிறகு ஈஸ்வரன், மாநாடு, கும்பன் என வரிசையாக குணச்சித்திர வேடங்களை ஏற்க ஆரம்பித்தார். ஓரளவுக்கு அதில் வெல்லவும் ஆரம்பித்தார். கண்டிப்பாக தமிழ் திரையுலகில் மனோஜ் தவிர்க்க முடியாத கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பார் என்றுதான் பலரும் ஆருடம் கூறினார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் அவருக்கு சில நாட்களுக்கு முன்பு சென்னை தனியார் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வெற்றிகரமாக இதய அறுவை சிகிச்சை செய்து முடிந்த பிறகு நீலாங்கரையில் இருக்கும் அவரது வீட்டில் ஓய்வில் இருந்தார் மனோஜ். ஆனால் நேற்று மாலை திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவரது உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 48 என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தனா என்கின்ற மனைவியும் 2 மகள்களும் இருக்கின்றார்கள். அவரது இறுதி அஞ்சலி இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் நேரில் சென்று தங்களது அஞ்சலியை தெரிவித்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகனின் இறப்பு செய்தியை கேட்டதும் பாரதி ராஜா உடனடியாக மகனை பார்ப்பதற்காக வந்தார். காரில் வரும்போதே அழுதபடி வந்த அவர் குளிர்சாதன பெட்டியின் கிடத்தப்பட்டிருந்த மனோஜின் உடலை பார்த்து கதறி அழ ஆரம்பித்து விட்டார். அந்த சமயத்தில் சிறிது தடுமாறி கீழே விழவும் போனார். நல்ல வாய்ப்பாக அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்து விட்டார்கள். தொடர்ந்து மனோஜின் உடல் அருகே அழுதபடி இருந்த அவரை அருகில் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி வருகின்றார்கள். இருப்பினும் இந்த இழப்பிலிருந்து இந்த வயதில் பாரதி ராஜாவால் மீண்டு வருவது ரொம்பவே கடினம் என்று ரசிகர்கள் சோகத்துடன் கூறியிருக்கின்றார்கள்.